Find minus and cofactors of the element A11 and A21. ஸோ ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. ஒன்று மைனஸ் கேட்டிருக்காங்க அண்ட் கோஃபேக்டர்ஸ். யாருக்கெல்லாம்? A11 கேட்டிருக்காங்க, A21 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா மைனர் எலிமெண்ட்ஸ் முடிச்சிடறேன். மைனர் எலிமெண்ட் கோஃபேக்ட் சார்ட் முடிச்சு ஈஸியாக பண்ணுவீங்களா? அப்போ A11 மைனர் எலிமெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 11 எங்க இருக்குதோ அந்த ரோ அந்த காலத்தை நீங்க ஹைட் பண்ணிடுவீங்களா? ஸோ இப்போ என்னால் கோடு போட முடியும். கோடு போட என்ன ஆகிட்டு நமக்கு வந்து கொஸ்டின் எரேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறோம், இங்கே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ரோ கட் பண்ணிடுங்க, இந்த காலத்தை என்ன பண்ணி கட் பண்ணுங்க. ஸோ கட் பண்ணா மீதி என்ன எலிமெண்ட் இருக்கோ அதுக்கு டிடர்மின் போடணும். அப்போ ஆன்சர் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா A22 A33 மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ A23 இன்டு A32 இது மைனர் எலிமெண்ட். சரிங்களா? ஸோ சிம்பிளா என்ன பண்ணுங்க, மைனர் போடுது. மைனர் ஆஃப் A11. அடுத்து என்ன பண்ண போறேன், கோஃபேக்டர் போட போறேன். இங்க என்ன கோஃபேக்டர் முடிச்சிடலாம். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் A11. சே A11 கோஃபேக்டர் எப்படி ஞாபகம் இருக்குதா? ஃபார்முலா ஞாபகம் இருக்குதாமா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், C11 அதான் வந்து சொல்லுவோம் கோஃபேக்டர்னு சொல்லுவோம். இதனுடைய ஃபார்முலா -1 பவர் I பிளஸ் J இன்டு M11 சொல்லுவோம். ஞாபகம் இருக்குதா? ஸோ M11 மைனர் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இங்க 11 ஐயோட ஆன்சர் 1, ஜேயோட ஆன்சர் 1. அப்போ -1 பவர், ஸோ 1 கூட்டினா வாட் இஸ் ஆன்சர் 2. M11 அப்படிங்கிறது ஸோ இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ M1ங்கிறது A22 A33 மைனஸ் A23 A32 வரும். சரிங்களா? ஸோ -1 இங்க ஸ்கொயர் பண்ணா +1. அப்புறம் இது 1 தேவையில்லை, மீதி உள்ளது ஆன்சர். அப்ப ஆன்சர் யாருன்னா A22 A33 மைனஸ் A23 அண்ட் A32. இது A1 கோஃபேக்டர். புரியுதா பாருங்கம்மா? புரிஞ்சுச்சாமா? ஸோ A1 மைனர் எலிமெண்ட்டும் A11 கோஃபேக்டர் புரிஞ்சுச்சா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க A21 ஸோ அது முடிக்க போறோம், பார்த்துட்டே வாங்க. ஸோ மைனர் ஆஃப் A21 அப்படின்னா இது என்ன செய்யணும், 21 எங்க இருக்கோ அந்த ரோ 21 அந்த ரோ அந்த காலத்தை என்ன பண்ணுங்க, கட் பண்ணிருங்க. ஸோ கட் பண்ணி மீதி என்ன எலிமெண்ட் இருக்கோ அது டிடர்மின் போடுங்க. ஸோ 11ஐயும் 3 இருக்கணும். அப்ப ஆன்சர் A12. அடுத்து A33 மைனஸ் அடுத்து A13 A32 வரும். இது யாருடைய ஆன்சர்னா A21 மைனர் எலிமெண்ட். அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் யாருமா A21. வாட் இஸ் த ஃபார்முலா? இது எப்படி எழுதுவோம், C of 21 எழுதிட்டு இத -1 பவர் I பிளஸ் J M21 சொல்லுவோமா, ஈக்குவல் டு, ஸோ ஐயோட ஆன்சர் 2, ஜேயோட ஆன்சர் 1. இது நம்ம I, ஸோ இது நமக்கு J. சரிங்களா? அப்ப ஆன்சர் -1 பவர் 2 + 1 ஆன்சர் 3 M21. ஸோ M21 யார் இருக்காங்கன்னா A12 A33 மைனஸ் A13 A32. நீங்க -1 ஸ்கொயர் பண்ணா -1 கியூப் பண்ணா -1 தானே வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் -1 இன்ட்டு இது அப்படியே வைக்கணுமா, A12 A33 மைனஸ் A13 A32. இதுல நீங்க மைனஸ் உள்ள கொண்டு பிரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸா போயிடும், செகண்ட் டேர்ம் பிளஸ்ஸா போயிடும். அப்ப ஆன்சர் -A12 A33 மைனஸ் பிளஸ் A13 அண்ட் A32. ஸோ இதான் நமக்கு தேவையான கோஃபேக்டர் ஆஃப் A21. உள்ள டிடர்மினன்ட்ல எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் மைனர் எலிமெண்ட் போடுங்க. மைனர் எலிமெண்ட் ரொம்ப சிம்பிளா முடிச்சலாம், பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் M11. ஸோ M11 மைனர் எலிமெண்ட் யாருன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை ஹைட் பண்ணிக்கங்க, மீதி உள்ளது டிடர்மினன்ட் போடுங்க. ஸோ ஆன்சர் 0 4 5 -7. அப்ப ஆன்சர் 0 -20, ஆன்சர் -20மா.
அடுத்து M12 போடுங்கம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இந்த -3 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை ஹைட் பண்ணிக்கோங்க. மீதி உள்ளது டிடர்மினன்ட் போடுங்க. ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் 6 4 6 4 1 -7 1 -7. ஸோ ஆன்சர் 6 7s ஆர் -42 -4 ஆன்சர் -46 வரும். அடுத்து M13. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் இந்த 5 இருக்குதா, இந்த 5 இருக்கிற ரோ இந்த காலத்தை கட் பண்ணிடுங்க. மீதி உள்ள எலிமெண்ட் டிடர்மினன்ட் என்ன வரும்னா 6 0 1 5. இதோட ஆன்சர் 6 5s are 30 -0 ஆன்சர் நம்ம 30 போட்டுக்கோங்க. சரியாமா? ஸோ அடுத்த எலிமெண்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க. நெக்ஸ்ட் எலிமெண்ட் M21, அதாவது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 6 காணுது. சரிங்களா? டிடர்மினன்ட் என்ன இருக்குதுன்னா 6 இருக்கிற ரோ அந்த காலத்தை ஹைட் பண்ணா ஸோ -3 இருக்கும் 5 இருக்கும் 5 இருக்கும் -7 ஆன்சர் 21 -25. 3 7s are 21 5 5s are 25. ஸோ கழிச்சிங்கன்னா ஆன்சர் -4. சரிங்களாமா? அடுத்து M22 அப்படின்னு அர்த்தம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் இந்த 0 கூடிய இந்த ரோவை கட் பண்ணுங்க. இது காலத்தை கட் பண்ணா மீதி யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஸோ டிடர்மினன்ட் ஸோ 2 5 1 -7. இதோட ஆன்சர் -14 ஆன்சர் -5 ஆன்சர் -19. சரிங்களாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா M23 செகண்ட் ரோ தேர்ட் காலம் இந்த 4 குறிக்குது. அப்போ இந்த 4 இந்த ரோ இந்த காலத்தை கட் பண்ணீங்கன்னா டிடர்மினன்ட் ஆஃப் 2 -3 1 5. ஸோ ஆன்சர் 5 2s are 10 நடுவில் மைனஸ் இது ரெண்டு -3 அது +3 நமக்கு மாறும். ஆன்சர் இஸ் 13. சரியாமா? ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூணாவது ரோ என்ன பண்ண போறோம் பார்த்துட்டே வாங்க. மூணாவது ரோ ஓகேமா? ஸோ மூணாவது ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் M31 தேர்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் இந்த 1 குறிக்குது. இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை கட் பண்ணீங்கன்னா ஸோ டிடர்மினன்ட் என்னெல்லாம் இருக்கும் -3 இருக்கும் 5 இருக்கும் 0 4 ஆன்சர் -12 -0 ஆன்சர் -12. அடுத்து M32 அப்படின்னா இந்த மூணாவது ரோ இந்த செகண்ட் காலத்தை குறிக்குது 5 குறிக்குது. அப்படி தானே? மீதிக்கு எலிமெண்ட் பாருங்க டிடர்மினன்ட் யாரெல்லாம் இருக்காங்கன்னா 2 5 அடுத்து என்ன இருக்குது 6 4 ஆன்சர் 4 2s are 8 -6 5s are 30. ஸோ கழிச்சா -22. அடுத்து M33 அப்படின்னா நம்ம தேர்ட் ரோ தேர்ட் காலம் அதை ஹைட் பண்ணுங்க. ஹைட் பண்ணா மீதி கூட எலிமெண்ட் பார்த்தோன்னா 2 -3 6 0 ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0. ஆமாம்மா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் மைனர் எலிமெண்ட் கண்டுபிடிச்சு அடுத்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போறேன். ஈஸியா இருக்கும். சரிங்களாமா? ஈஸியா முடிஞ்சிருமா? அதெல்லாம் சொல்ல. சரிங்களாமா? இப்போ 0 நடுவில் மைனஸ் இது ரெண்டையும் பெருக்குன்னா நமக்கு ஆன்சர் +18. ஸோ ஆன்சர் இஸ் 18. இது வரைக்கும் புரிஞ்சா பாருங்கம்மா. மைனர் எலிமெண்ட் ஃபுல்லும் புரிஞ்சிச்சா? ஓகேமா? இப்போ நான் கோஃபேக்டர் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த கோஃபேக்டர் வந்து நான் ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களாமா? நல்லா கவனிங்க. இப்போ நம்ம டிடர்மினன்ட் இருக்குமா டிடர்மினன்ட்ல நம்ம ஒரு ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஒரு ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அல்லது காலத்தை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதுக்கான சைன் ஞாபகம் இருக்குதா? சைன் ஃபர்ஸ்ட் ரோல என்ன சைன் போடுவோம்? பிளஸ் மைனஸ் பிளஸ். ஞாபகம் இருக்குதாமா? ஞாபகம் இருக்குதா? எஸ். செகண்ட் ரோல என்ன சைன் போடுவோம்? மைனஸ் பிளஸ் மைனஸ். மூணாவது ரோல என்ன சைன் பண்ணுவோம்? பிளஸ் மைனஸ் பிளஸ். இந்த சைன் தாமா அந்த -1 the whole power I plus j. இந்த சைன் என்ன சொல்றேன்? -1 whole power I plus j. இந்த சைனை மட்டும் பாருங்க எப்படி சார் குறிக்கிறீங்க பாத்துறேவா. இப்ப இந்த இடத்துல -1 whole power I plus jங்கிறது இந்த பிளஸ் இருக்கக்கூடியது எதை குறிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் தானேமா. இது வந்து எதை குறிக்குது?
ஏ ஒன் ஒன்னு குறிக்குது. அப்ப ஐக்கு பதிலா 1, ஜேக்கு பதிலா 1 போட்டு பாருமா, 2 வருமா? அப்ப ஸ்கொயர் வந்துடும். -1 ஸ்கொயர் பண்ணா +1. அப்ப அதுதான் பிளஸ்ஸா வந்து உட்கார்ந்து ஒன்னு விட்டுருங்க, ஒன்னு விட்டுருங்க. சரிங்களா? இந்த பிளஸ்க்கு அர்த்தம் புரியுதா? எஸ். இப்ப இந்த இடத்துல இந்த மைனஸ் அப்படி எதை குறிக்குது? ஏ 1 2, ஐக்கு பதிலா 1, ஜேக்கு பதிலா 2, ரெண்டையும் கூட்டினா 3, -1/3 அப்படின்னா ஆன்சர் -1 வரும். ஒன்னை விட்டுருங்க, மைனஸ் வரும். பாருங்க, ஒன்னு விட்டா மைனஸ் வருதாமா? ஒன்னு விட்டுனா மைனஸ் வருதாமா? ஓகே. அடுத்து இந்த இடத்துல இதுக்கு என்ன அர்த்தம்? ஏ 1 3, ஐக்கு பதிலா 1, ஜேக்கு பதிலா 1, -1 the whole power 4. அப்போ இந்த -1 whole power 4னா ஆன்சர் +1 வரும், இஸ் கால்ட் அஸ் பிளஸ். அப்ப அந்த சைன் கூட அந்த மைனர் எலிமெண்ட் நீங்க போட்டீங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான கோஃபேக்டர். அப்போ நான் உனக்கு என்ன பண்றேன், முதல்ல ஃபார்முலா எழுதி காமிச்சிடுறேன். ஸோ கோஃபேக்டருடைய ஃபார்முலா என்ன, அதுக்கு மார்க் உண்டு, எழுதிக்கலாம். பாருங்கம்மா, கோஃபேக்டர் அது என்ன சொல்லுவாங்க? ஏ சாரி சிஐஜே ஃபார்முலா -1 the whole power I plus j into m ij ன்னு சொல்லுவாங்க. இது ஃபார்முலாமா. ஆனா இந்த ஃபார்முலா வச்சு செய்யணும் அவசியம் இல்லை, சைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பிளஸ்மா. அப்போ நான் என்ன போட போறேன்? ஃபர்ஸ்ட் C11 அப்படின்னு என்ன சொன்னேன்? C11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்து என்ன சைன் இருக்குதுமா? டக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்து என்ன சைன் இருக்குது? என்ன சைன்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்து என்ன சைன்மா? பிளஸ். வெரி குட்மா. அப்போ பிளஸ்னா அப்ப இதனுடைய ஆன்சர் என்னன்னா, ஸோ C11க்கு பிளஸ்ன்னு போட்டுட்டு M11 போட்டுருங்கம்மா. அப்போ பிளஸ் போட்டுடலாமா? பிளஸ்க்கு பிளஸ் M11. M11 ஆன்சர் யாரு? -20. -20 இந்த ரெண்டையும் பெருக்குனா -20. ஓகே, புரியுதா பாருமா? திஸ் புரியுதாமா? எஸ். அடுத்து C12 அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். என்ன சைன் வருது? என்ன சைன் வருது பாருங்க, என்ன சைன்? 1 2 1 2 என்ன சைன் வருது? மைனஸ். அவ்வளவுதாமா. அப்ப இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு M12 போடுங்களேன். அப்ப மைனஸ் போட்டுக்கிட்டேன் M12. M12 ஆன்சர் யாரு? -46 மைனஸ் மைனஸ் பிளஸ் +46. ஓகே தானமா? இப்ப அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? C13 என்ன சைனு? பிளஸ் சைனு. அண்ட் M13 போடலாமா? M13 அப்போ பிளஸ் இன்ட்டு M13 உடைய ஆன்சர் நமக்கு 30. ஸோ 30யும் பிளஸ்ஸையும் பெருக்குனா ஆன்சர் +30. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. இது வரைக்கும் புரிஞ்சிச்சாமா? நல்ல புரியுதாமா? அந்த சைன் தான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் இல்லம்மா. அடுத்து போலாமா? அடுத்து C21மா, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். பாருங்க, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்ன சைன்? என்ன சைன்மா? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்ன சைன்? மைனஸ். வெரி குட்மா. அப்போ நான் A21 என்ன பண்றேன்? ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டேன். அப்போ M21 போடுவீங்களா? அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு M21 ஆன்சர் நமக்கு -4. மைனஸ் மைனஸ் இருக்குன்னா ஆன்சர் +4மா. அடுத்து C22 என்ன சைன்? என்ன சைன்? பிளஸ். அப்ப M22 ஸோ அப்போ பிளஸ் இன்ட்டு M22 வந்து நமக்கு -19 பிளஸ் மைனஸ் இருக்குன்னா -19. அடுத்து C23 அப்படின்னா என்ன சைன் வரும்? நமக்கு மைனஸ் சைன் வரும். அப்போ M23 போடுங்க. ஸோ மைனஸ் போட்டுட்டு M23 உடைய ஆன்சர் நமக்கு 13. அப்ப இந்த ரெண்டையும் பெருக்குனா -13. புரியுதாமா? புரியுதாமா? எஸ். அடுத்து நான் ஃபாஸ்டா முடிச்சிடுறேன். இங்க
C31 அப்படின்னா நமக்கு பிளஸ் சைன் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ M31 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் இன்ட்டு M31 ஆன்சர் -12. ஸோ ரெண்டையும் பெருக்குனா -12மா. அடுத்து C32 அப்படின்னா மைனஸ் வரும், அப்ப M32 போடுவீங்களா, அப்ப மைனஸ் இன்ட்டு M32 ஆன்சர் -22. ஸோ மைனஸ் மைனஸ் பெருக்குனா ஆன்சர் +22. அடுத்து C33னா ஆன்சர் பிளஸ் சைன் வரும், அப்ப M33 பக்கத்துல பெருக்குங்க, பிளஸ் இன்ட்டு M33 ஆன்சர் 18. ஸோ ரெண்டையும் பெருக்குனா 18. ஸோ இதுதான் நமக்கு தேவையான கோஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஆல் த எலிமெண்ட்ஸ். ஐ டோன்ட் நோ, மேபி இது 5 மார்க் இருக்கலாமா, அது கொஸ்டின் வந்து சொல்ல முடியாது. ஸோ 5 மார்க் ஆர் 3 மார்க்ஸ், மேக்ஸிமம் இது 5 மார்க் தானே, லென்த்தியான சம் தானமா, இன்ஷால்லா 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் சம் முடியலமா, இன்னொன்னு இது மூவ் பண்ணிருக்குன்னு பாத்துக்கோ. ஸோ இதுல வேற என்ன கேட்டிருக்காங்க பாருங்கம்மா, இன்னும் நமக்கு சம் முடியல. இதுல வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா பாருங்க, இதுல A11 நான் இதை கால் பண்ணிக்கிறேமா இந்த இடத்துல ஃபர்தரா. ஸோ வெரிஃபை தட் A11 A31. ஸோ இந்த எல்லா ஆன்சரும் நம்ம என்னது 0ன்னு கொண்டு வரணுமாமா பாருங்க. and verify that இதனுடைய ஆன்சர் வெரிஃபை பண்ணுமா, ப்ரூவ் பண்ணுமா, ப்ரூவ் தட் லெஃப்ட்ல உள்ள ஆன்சரை பெருக்குனா பெருக்கி கூட்டினா 0 வரணுமா, செக் பண்ணி பார்ப்போமா. பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு A11 A31 பிளஸ் A12 A32 பிளஸ் A13 A33. இந்த ஸ்மால் a அப்படிங்கிறது எலமெண்ட்டை குறிக்குதுமா, அண்ட் கேபிட்டல் A அப்படிங்கிறது எதை குறிக்குது, கேபிட்டல் A அப்படி எதை குறிக்குதுமா இந்த இடத்துல. ஸோ கேபிட்டல் A அப்படிங்கிறது எதை குறிக்குது, என்ன சொல்லியிருக்கான, கேபிட்டல் A எதை குறிக்குன்னு சொல்லியிருக்கானா, கோஃபேக்டரை குறிக்குது. ஓகே தானேமா, சூப்பர். கோஃபேக்டர் பாருங்க, A11 என்னமா ஆன்சர், A11 அடுத்து என்ன கேட்டுங்க பாத்துக்கிறேன், A11 A12 A13. இது கரெக்டா எழுதுங்க, 2 - 3 5மா, 2 - 3 நான் கரெக்டா எழுதிக்கிறேன் பாருங்க. ஓகேமா, ஃபர்ஸ்ட் இருக்கு 2, செகண்ட் பிளஸ் -3, தேர்டு வந்து 5. சரியாமா. A31 வாட் இஸ் த கோஃபேக்டர் ஆஃப் A31 பார்த்து சொல்லுங்க. A31 உடைய ஆன்சர் யாருமா கோஃபேக்டர், -12. சரியா, -12 தானேமா. ஓகே, A32 ஆன்சர் சொல்லுங்கம்மா. ஓகே 22. A33 ஓகே ஆன்சர் 18. ஸோ பெருக்குவோமா, ஸோ பெருக்குங்க, -24 -66 பிளஸ் இதோட ஆன்சர் 5 8s 40 பேலன்ஸ் 4 90 வரும். சரிதானமா. ஓகே இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணுங்கம்மா, 10 -90 + 90. ஸோ வாட் இஸ் ஆன்சர் 0. ஸோ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ends proved. ஓகே, இங்க ஒரு ரிசல்ட்டை படிக்க போறோமா. ஸோ வாட் இஸ் a ரிசல்ட், ஸோ ரிசல்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. இப்போ ஒரு டிடர்மினன்ட்ல ஒவ்வொரு எலமெண்ட், எக்ஸாம்பிள் A11 பிளஸ் A11 A12 A13. இப்போ ஒவ்வொரு எலமெண்டுடைய கோஃபேக்டர், அப்ப A11 கோஃபேக்டர் வந்து கேபிட்டல் A11 சொல்றேன், A12 கோஃபேக்டர் கேபிட்டல் A12 சொல்றேன், A13 கோஃபேக்டர் கேபிட்டல் A13 சொல்றேன். இப்போ இந்த ஒவ்வொரு எலமெண்டுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் நீங்க பெருக்கி ஒரு ரோ, இது ஒரு ரோ எடுத்துக்கிறேன் சரிங்களா, இது ஒரு ரோ. அப்போ A11 A12 A13 அது கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கூட பெருக்கி
நீங்க கூட்டினீங்கன்னா உனக்கு என்ன ஆன்சர் வரும்னா அந்த மேட்ரிக்ஸ் உடைய டிட்டர்மினன்ட் வரும். டிட்டர்மினன்ட் ஏ கிடைக்குமா? ஆனா ஆனா நல்ல கவனிங்க, எந்த எலமெண்ட் இருக்கோ அதனுடைய கோஃபேக்டர் பிளஸ் அதே ரோல எந்த எலமெண்ட் இருக்கோ அதனுடைய கோஃபேக்டர் பிளஸ் அதே ரோல எந்த எலமெண்ட் இருக்கோ அதனுடைய கோஃபேக்டர்ஸ். ஆனா இப்ப என்ன பண்றேன்னா, இப்ப A11 இருக்குதுமா, பிளஸ் A12 இருக்குது, பிளஸ் A13 இருக்குதுமா. இப்போ A1 கோஃபேக்டர் போடாம வேற ஏதோ கோஃபேக்டர் போட்டுருக்காங்க தெரியுதா? அதாவது நான் A21 போடுறேமா, அடுத்து A22 போடுறேமா, ஸோ A23 போடுறேமா. நல்லா கவனிக்கணும், A11 கோஃபேக்டர் போடாம செகண்ட் ரோல உள்ள கோஃபேக்டர் போடுறேன். A12 உள்ள கோஃபேக்டர் போடாம செகண்ட் ரோல உள்ள கோஃபேக்டர் போடுறேன். A13 உள்ள கோஃபேக்டர் போடாம செகண்ட் உள்ள கோஃபேக்டர் போட்டு எல்லாத்தையும் கூட்டினா கன்ஃபார்ம் 0 வரும், மறந்துடக்கூடாது. இதுதான் இந்த ரிசல்ட்மா. ரிசல்ட் புரியுதாமா? இது முக்கியமான ரிசல்ட். இது ஒன் வேர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். எஸ், திஸ் இஸ் த ஃபார்முலா. ஃபார்முலா அப்படின்னு சொல்லிக்கலாமா? நீங்க ஃபார்முலான்னு சொல்லலாம், அது ஃபார்முலான்னு சொல்றது ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்றது புரிஞ்சிச்சாமா? நான் சொல்றது புரிஞ்சிச்சா? ஒவ்வொரு ரோவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்ல அதனுடைய கோஃபேக்டர் பெருக்குனா டிட்டர்மினன்ட் ஏ வரும். ஒவ்வொரு எலமெண்டுடைய ஓகே இங்க இருக்கு பாருங்கம்மா. ஸோ எல்லாமே புக்ல இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலா ஒன் செகண்ட், நான் அந்த புக்ல ரிசல்ட் காமிக்கிறேன். இதை போட்டிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? இதை போட்டிருக்காங்கம்மா. டெல் அப்படின்னா டிட்டர்மின் ஏ, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் எனி ரோ ஆர் எனி காலம் வித் தேர் கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கானாமா. வித் த கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இதுல இருந்து பாருங்கம்மா, இங்க இருந்து இங்க வரைக்கும் பாருங்க. நான் சொன்னேன் A11 அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கேபிட்டல் A11, A12 அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கேபிட்டல் A12. அதை பெருக்குனா உனக்கு என்ன டிட்டர்மினன்ட் ஏ வரும், இட்ஸ் கால்ட் அஸ் டெல் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. ஆனா வேற கோஃபேக்டர் கூட நீங்க பெருக்குனீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? என்ன ஆன்சர் வருது பாருங்கம்மா, இட்ஸ் கால்ட் அஸ் 0 வருது. சரியாமா? புரியுதாமா? புரியுதா? இதுல போடலாமா உங்களுக்கு? இதுதான் ரிசல்ட். இது புரிஞ்சுச்சாயமா? ஒன் செகண்ட்மா, நம்ம எப்படி ரிப்பீட் பண்றேன். இப்ப பாருங்கம்மா, இந்த அண்டர்லைன் தெரியுதா பாருங்க. இது தெரியுதாமா உங்களுக்கு? விசிபிளா இருக்குதா? என்ன சொல்றாங்க ரீட் பண்ணி பாருங்க. என்ன சொல்றாங்க ரீட் பண்ணி பாருங்கம்மா. ரீட் பண்ணிட்டீங்களா? என்ன சொல்றாங்க? இத ரீட் பண்ணிட்டு இத பாருங்க. புரிஞ்சுச்சாமா? புரிஞ்சுச்சா பாருங்க. நல்லா புரிஞ்சுச்சா? எஸ், இதான் சொன்னமா. இப்போ நம்ம
எந்த ரோ வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோமோ அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் வச்சு பெருக்க சொல்ல. ஆன்சர் டெல்லுன்னு போட்டுருக்கேன். டெல்லு தான் டிடர்மினன்ட் ஏன்னு அர்த்தம். டெல் ஆனது டிடர்மினன்ட் ஏன்னு அர்த்தம். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு ஒன் வேர்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் இப்ப பின்னால பார்க்கலாம். ஓகேமா, சமூகல போலாம் பாருங்க. எக்ஸசைஸ் 4.3 4.3 கொஸ்டின் 1மா, மைனர் எலிமெண்ட்ஸ் அண்ட் கோஃபேக்டர். நான் வந்து என்ன பண்றேன், மைனர் எலிமெண்ட் அண்ட் கோஃபேக்டர், அந்த கோஃபேக்டர் என்ன பண்றேன்னா அந்த சைனை வச்சு சொல்லி தெரிஞ்சா ஈஸியா முடிஞ்சிடும், ஃபாஸ்டா முடிச்சிடும். சரிங்களாமா, பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் சப்டிஷன் 1மா போடலாம். மைனர் எலிமெண்ட் போடலாமா? ஸோ நீங்க டேரக்டா ஃபாஸ்டா ஆன்சர் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் நான் போட போறது மைனர் எலிமெண்ட்ஸ். ஆன்சர் பண்ணலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் M11 வாட் இஸ் a மைனர் எலிமெண்ட் சொல்லுங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. M11 என்னது? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை மறைச்சுங்க, மீதி என்ன இருக்குது? M11 மைனர் எலிமெண்ட் யாரு? ஆன்சர் பண்ணுங்கம்மா. M11 மைனர் எலிமெண்ட் யாருமா? வெரி குட், 3. அடுத்து M12 மைனர் எலிமெண்ட் யாரு? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். வெரி குட், 0. M13 சாரி நாட் 13. ஸோ ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் ரோ M21 யாருமா? M21 கேக்குதாமா? வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதாமா? ஓகே ஓகே, வாய்ஸ் கேக்குதா? கிளீனா இருக்குல்லம்மா? வாய்ஸ் கிளீனா இருக்குதாமா? ஓகே, M21 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். வாட் இஸ் ஆன்சர்? M21 மைனர் எலிமெண்ட் யாரு? வெரி குட்மா, -4. M22 மைனர் எலிமெண்ட் யாருமா? செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஆன்சர் ஆன்சர் சொல்லுங்கம்மா. M22 செகண்ட் ரோ செகண்ட் காலம் யாருமா குறிக்குது? 3 குறிக்குது. வெரி குட், 2. அவ்வளவுதாமா, மைனர் எலிமெண்ட் முடிஞ்சு போச்சுமா. மைனர் எலிமெண்ட் கம்ப்ளீட்டட். ஸோ அடுத்து போட போறது யாரு? கோஃபேக்டர். ஃபார்முலா எழுதிக்கிறேன். கோஃபேக்டர் Cij is equal to -1 the whole power I plus j into Mij. ஸோ இது 2x2 தானே. அப்ப 2x2க்கு என்ன சைன் வரும் யோசிச்சு பாருங்க. பிளஸ், எப்பவுமே பிளஸ்ல தான் ஆரம்பிக்கும். அடுத்து மாத்தி மாத்தி பிளஸ்க்கு அப்புறம் இங்க மைனஸ், இங்க பிளஸ் இருக்குதா, பிளஸ்க்கு அப்புறம் இது மைனஸ், மைனஸ்க்கு அப்புறம் பிளஸ். அவ்வளவுதான், ஒவ்வொரு சைனும் மாறி மாறி வரும். சரிங்களா? நீ ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? C11 C11 வாட் இஸ் த சைன்? பிளஸ், பிளஸ் சைன். அடுத்து M11 ஆன்சர். வெரி குட், M11 ஆன்சர் 3. அப்ப ரெண்டையும் பேக்குனா +3. அடுத்து C12 என்ன சைன்? மைனஸ், மைனஸ். இங்க 0. வெரி குட்மா, ஆன்சர் 0. அடுத்து C21 என்ன சைன்? மைனஸ், மைனஸ். அண்ட் என்ன வேல்யூ? வெரி குட், ஸோ -4. ஆன்சர் இஸ் +4. அடுத்து C22 என்ன சைன்? பிளஸ். ஆனா M22 ஆன்சர் 2. ஸோ ரெண்டையும் பேருக்குன்னா +2. மாஷால்லா, வெரி குட்மா, சூப்பர். டவுட் இருக்காமா? டவுட் இருக்குதாமா? மைனர் எலிமெண்ட் கோஃபேக்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஓகே, தென் நெக்ஸ்ட் போலாமா?
நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம். ஓகேமா, ஃபைன். நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. செகண்ட் சப்டிவிஷன். ஸோ நீங்களும் நோட்ல எழுதுங்க. ஸோ நானும் என்ன பண்ண எழுதிட்டே வரேன். ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களாமா? பாருங்கம்மா. ஓகே, ஃபைன். ஆன்சர் பண்ணிடலாமா? பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் மைனர் எலமெண்ட்ஸ். மைனர் எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? M11. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். M11 டி. சூப்பர்மா. M12 ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பி. வெரி குட்மா. M21 ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். M21 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். வெரி குட். சி மா. M22 ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். செகண்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் ரோ செகண்ட் காலம். வெரி குட்மா. ஏ. சூப்பர். அடுத்து பண்ண போறது யாரு? கோஃபேக்டர்ஸ். ஃபார்முலா எழுதிக்கிறேன். கோஃபேக்டர் Cij is equal to -1 power I plus j into Mij. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? இதுக்கான சைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் மைனஸ். எஸ், கண்டிப்பா மைனஸ் அண்ட் பிளஸ். கண்டிப்பா ஃபார்முலாக்கு மார்க் உண்டு. நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப சிம்பிளா முடிச்சிடும். பட் அந்த ஃபார்முலா வைஸ் தான் இந்த சைன்லாம் வருது. இந்த சைன் இருக்குல்லமா, இந்த சைனுங்கிறது -1 power I plus j. Mij நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. நெட்ல வலது பக்கத்துல அதை அப்ளை பண்ண வேண்டியதா. சரிங்களாமா? அப்ப ஆன்சர் C11. ஆன்சர் என்ன சைன்? பிளஸ். என்ன வேல்யூ? டி. அப்ப ஆன்சர் பிளஸ் டி. புரியுதாமா? ஓகே தானே? ஃபார்முலாக்கு டெஃபினட்டா மார்க் உண்டு. ஓகே தானே? ஓகேமா. அடுத்து C12. ஆன்சர் என்ன சைன் வருது? 12னா மைனஸ் சைன். என்ன வேல்யூ? பி. ஆன்சர் இஸ் -b. இப்ப அடுத்து நீங்க ஆன்சர் பண்ணுங்கம்மா. C21 ஆன்சர் என்ன? C22 ஆன்சர் என்ன? வெரி குட்மா. மைனஸ் வேல்யூ வந்து C னால -c. இங்க பிளஸ் வேல்யூ வந்து A னால ஆன்சர் பிளஸ் A. அவ்வளவுதான் ஆன்சர்மா. சூப்பர். வெரி குட்மா. அழகா சொல்லிட்டீங்க. Question number 2, subdivision 1 மா. Question number 2, subdivision 1. So same similar question for 1. So question number 1 நம்ம எப்படி சால்வ் பண்ணோமோ அதே போல சால்வ் பண்ண போறோம். So find all the minor elements and cofactors of the given determinant. Determinant கொடுத்திருக்காங்க. அதனுடைய மைனர் எலிமெண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். அது கரஸ்பாண்டிங்கான கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ நீங்க ஆன்சர் பண்றீங்களா? பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் மைனர் எலிமெண்ட்ஸ். மைனர் எலிமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்கம்மா. M11 டைரக்டா டிட்டர்மின் பண்ணி சொல்றேன். M11. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஹைட் பண்ணீங்கன்னா 11 is 1 0. வெரி குட்மா. 1 minus 0 is equal to answer 1. சரிங்களாமா? 1 minus 0 தான் வரும். சரிங்களாமா? அடுத்து M12. M12. So what is the answer? First row second column. அப்ப இது 0 minus 0. 0 minus 0. Answer is 0. செக் பண்ணிக்கங்கம்மா. அடுத்து M13 is equal to இந்த கடைசிமா இந்த ரோ இந்த காலத்தை ஹைட் பண்ணீங்கன்னா 0 minus 0. 0 minus 0. Answer 0. இந்த விஷயம் புரிஞ்சுச்சா பாருங்கம்மா. ஸோ M11, M12, M13 புரிஞ்சுச்சா? ஓகேம்மா, சூப்பர். ஸோ அடுத்து M21. 21 என்ன அர்த்தம்? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இதை நீங்க ஹைட் பண்ணீங்கன்னா இது 0, இது நமக்கு 0. அப்ப ஆன்சர்
0 minus 0 ஆன்சர் 0 மா. சரிங்களா? அடுத்து m22 is equal to அப்ப செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலத்தை ஹைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1 into 1 1 minus 0 ஆன்சர் 1. சரிங்களா? அடுத்து m23 is equal to செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் ஹைட் பண்ணீங்கன்னா 0, ஸோ இது நமக்கு 0 0 minus 0 ஆன்சர் 0. அப்ப இது நமக்கு தேவையான செகண்ட் மைனர் மேட்ரிக்ஸ் முடிச்சாச்சுமா. அடுத்து மூணாவது மைனர் மேட்ரிக்ஸ் போக போறோம். ஸோ மூணாவது மைனர் மேட்ரிக்ஸ் என்னன்னா m31 is equal to m31 சொன்னேன். இந்த இடத்துல மூணாவது ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம், மூணாவது ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஆன்சர் 0 minus 0 0 minus 0 ஆன்சர் 0. அடுத்து m32 is equal to மூணாவது ரோ செகண்ட் காலம் 0 minus 0, அப்ப 0 minus 0 ஆன்சர் 0 மா. அடுத்து கடைசி m33 என்னமா சொன்னேன்? ஸோ மூணாவது ரோ மூணாவது காலம், ஸோ 1 minus 0 1 minus 0 ஆன்சர் உங்களுக்கு 1 வரும். ஸோ இது நமக்கு மைனர் எலிமெண்ட். சரி தானேமா? ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்? கோஃபேக்டர்ஸ் போட போறோம். ஸோ கோஃபேக்டர் ஃபார்முலா எழுதிக்கலாம் பாருங்கம்மா. கோஃபேக்டர், ஸோ கோஃபேக்டருடைய ஃபார்முலா -1 பவர் i plus j into mij. ஸோ இது 3x3 மேட்ரிக்ஸ்னால -1 பவர் i plus jங்கிறது சைன். ஸோ என்ன சைன்லாம் வரும்? பிளஸ் மைனஸ் பிளஸ், அடுத்து மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ்ல ஆரம்பிக்கும், அடுத்து வந்து ஆப்போசிட்டா போகும். பிளஸுக்கு அப்புறம் மைனஸ், மைனஸ்க்கு அப்புறம் பிளஸ். இங்க பிளஸ்ல ஆரம்பிச்சோமா, இங்க மைனஸ், அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ். இங்க மைனஸ்ல இருக்கா, அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ். ஸோ இந்த சைனோட சேர்த்து என்ன பண்ண நம்ம எழுத போறோம் பார்த்துட்டே வாங்க. டைரக்டா எழுதுறேன். C11 அப்படின்னா இதுக்கான சைன் பிளஸ், ஸோ இதனுடைய நம்பர் வந்து 1, அப்ப ஆன்சர் ஸோ பிளஸ் 1 நமக்கு வரும். சரிங்களா? டைரக்டா எழுதிட்டோமா? C11 புரிஞ்சுச்சாமா? டைரக்டா ஓகேமா. ஸோ C12 ஆன்சர் என்னன்னா இது நமக்கு 0 வரும், 0 மைனஸ் வரும், மைனஸ் இன்டு 0 ஆன்சர் 0. 0க்கு மைனஸ் போட்டாலும் தப்பு இல்லை, பிளஸ் போட்டாலும் தப்பு இல்லை, ஆன்சர் சேமா தான் வரும். அடுத்து C13 is equal to இதனுடைய சைன் பிளஸ், இதனுடைய வேல்யூ 0, அப்போ பிளஸ்ஸையும் 0வையும் பெருக்குனா ஆன்சர் நமக்கு என்னதான் வரும்? 0 தான் வரும். அது நீங்க பிளஸும் போடலாம் மைனஸும் போட்டுக்கலாம். அப்போ நான் கோஃபேக்டர் ரோ 1க்கு முடிச்சிட்டேமா. அடுத்து ரோ 2க்கு பாத்தீங்கன்னா C21 is equal to, அப்ப இங்க மைனஸ் வருது, இங்க 0 இருக்குது, அப்ப ஆன்சர் நமக்கு என்ன பண்ணலாம்? 0 போட்டுக்கலாம். அடுத்து C22 அப்படின்னா ஸோ நமக்கு பிளஸ் வருது, இங்க 1 வருது, ஸோ பிளஸ் இன்டு 1 ஆன்சர் பிளஸ் 1. அடுத்து C23 is equal to 23 is equal to இங்க மைனஸ் வருது, ஸோ மைனஸ் 0 வாட் இஸ் ஆன்சர்? இங்க நமக்கு 0 தான் வரும். அடுத்து தேர்ட் ரோ போறோம். தேர்ட் ரோ C31 is equal to, ஸோ மூணாவது ரோ பிளஸ் வருதா, ஸோ பிளஸ் 0 ஆன்சர் என்ன வருது? 0. அடுத்து C32 is equal to இங்க நமக்கு மூணாவது ரோல செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் வருது, இங்க 0 வருது, அப்ப ஆன்சர் 0. C33 is equal to, ஸோ இங்க பிளஸ், இங்க 1, ஆன்சர் நமக்கு பிளஸ் 1. நமக்கு தேவையான கோஃபேக்டரும் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் இந்த செகண்ட் செம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுடைய ரிசல்ட்மா. டவுட் இருக்குதா பாருங்கம்மா? டவுட் இருக்குதாமா? ஓகே, நெக்ஸ்ட் செம் போலாமாமா? ஓகேமா, ஃபைன்மா. நெக்ஸ்ட் செம் பாருங்க, சப்டிவிஷன் 2மா. ஓகே, ஸோ சேம் சிமிலர் பேட்டர்ன் தான் பண்ண போறோம், பார்த்துட்டே வாங்கம்மா. சப்டிவிஷன் 2 ஃபர்ஸ்ட் போட போறது மைனர் எலிமெண்ட், மைனர் எலிமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தான் முழுக்க முழுக்க ரிப்ளை பண்ணணும். சரிங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ல என்ன நம்பர் வரும், மைனஸ் போட்டு என்ன நம்பர் வரும். சரிங்களா? பாருங்க, M11 ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஸோ நீங்க டிஸ்பிளே பண்ணா மட்டும் தான் எழுதுவேன். M11. ஸோ ஒரே லைன்ல எழுதி ஈக்குவல் ஆன்சர் சொல்லிடுங்கம்மா. M11. டைரக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்களா? வெரி குட். ஸோ 10 பிளஸ் 1, ஸோ ஆன்சர் 11. ஸோ இதே மாதிரி எழுதி காட்டுங்க. சரிங்களா? அடுத்து M12மா, M12, M12. வெரி குட். 6 மைனஸ் 0, ஆன்சர் இஸ் 6. அடுத்து M13மா, M13, M13. ஆஹா, நோ நோ, M13. பொறுமையா பாருங்க. M13 ஃபர்ஸ்ட் 3யும் 1 தான் பெருக்கணும். 3 மைனஸ் 0, ஆன்சர் பிளஸ் 3 தானமா வரும். ஆன்சர் இஸ் பிளஸ் 3. ஃபர்ஸ்ட் லீடிங் லைன்ல தான் பெருக்கணுமா, அடுத்த டைகனல் எலிமெண்ட் பெருக்கணும். சரிங்களாமா? ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின்மா. M M 21 21 செகண்ட் ரோ வாங்க. செகண்ட் ரோவை ஹைட் பண்ணி பாருங்க. ஆன்சர் வெரி குட். 0 minus 4, ஆன்சர் -4. மாஷாஅல்லாஹ், வெரி குட். M22 M22 ஆன்சர் பண்ணுங்கம்மா. செகண்ட் ரோ செகண்ட் காலம். வெரி குட் 2 minus 0, ஆன்சர் 2. ஸோ M23 செகண்ட் ரோ தேர்ட் காலம். வெரி குட்மா. 1 minus 0, ஆன்சர் 1. சூப்பர்மா. அடுத்து மூணாவது ரோமா. M31, வாட் இஸ் ஆன்சர்? M31 மூணாவது ரோ ஃபர்ஸ்ட் காலம். வெரி குட். 0 minus 20, so answer is -20. M32 மா, மூணாவது ரோ செகண்ட் காலம். வெரி குட். -1 -12, ஆன்சர் இஸ் -13. வெரி குட் மா. ஸோ M33 மா, மூணாவது ரோ அண்ட் மூணாவது காலம். ஹைட் பண்ணிருங்க. மூணாவது ரோ அண்ட் மூணாவது காலம். மூணாவது ரோ ஹைட் பண்ணிருங்கம்மா. மூணாவது காலத்தை ஹைட். வெரி குட்மா. ஸோ ஆன்சர் 5 minus 0, ஆன்சர் இஸ் 5. சூப்பர்மா. அப்போ மைனர் எலிமெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். சரிங்கம்மா? ஸோ அடுத்து போக போகிறது யாருமா? கோஃபேக்டர்ஸ். ஸோ ஃபார்முலா எழுதிக்கங்க. கோஃபேக்டர் Cij is equal to -1 the whole power I plus j into Mij. சரிங்களாமா? இப்போ இது வந்து நமக்கு 3x3னால சைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ், அடுத்து மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகே தானேமா? நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க ஃபாஸ்டா. ஃபர்ஸ்ட் C11, வாட் இஸ் ஆன்சர்மா? என்ன சைனு, என்ன வேல்யூ சொல்லுங்க பாப்பா. C11 நீங்க சைனோட போட்டு சொல்லுங்க. பிளஸ், வெரி குட். பிளஸ் 11. சரிங்களாமா? வெரி குட். அடுத்து C12 சொல்லுங்கம்மா. C12, வெரி குட். -6. C13 சொல்லுங்கம்மா. C13 நோ கேர்ஃபுல்லா பாருங்க. C13, அதாவது C13 அர்த்தம் ஃபர்ஸ்ட் ரோ. வெரி குட். +3 தான் வரும், மைனஸ் வராது. சரிங்களா? வெரி குட்மா. ஸோ அடுத்து சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து C21மா. C21 வெரி குட். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ், ஆன்சர் +4 மாறிடும். C22 சொல்லுங்கம்மா. C22 வெரி குட். +2.
C23 சொல்லுங்கம்மா. C23 second row and third column. Very good ma, mashallah, very good. -1 super. அடுத்துமா, அடுத்து C31 சொல்லுங்கம்மா. C31 C31 very good, -20. C32 சொல்லுங்கம்மா. C32 very good, +13. C33 சொல்லுங்கம்மா. C33 very good, +5. ஸோ அப்போ கோஃபேக்டர் முடிஞ்சிச்சு. ஸோ நல்ல ஐடியா கிடைச்சிட்டாமா? டிட்டர்மினன்ட்ல அந்த மைனர் எலிமெண்ட் அண்ட் கோஃபேக்டரோட ஐடியா உங்களுக்கு கிடைச்சிட்டா? இதுல எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதாமா? எதுவும் உங்களுக்கு புரியாம கன்ஃபியூஷன் இருக்குதா? ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் சம் பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 3மா. ஓகே, என்ன சொல்றாங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 ரொம்ப சிம்பிள் சம் தான். ரிசல்ட் வாங்கம்மா. இந்த இடத்துல யூசிங் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் செகண்ட் ரோல உள்ள எலிமெண்டுடைய கோஃபேக்டர் யூஸ் பண்ணி, செகண்ட் ரோல உள்ள எலிமெண்டுடைய கோஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிட்டர்மினனுடைய ஆன்சர் சொல்லுங்க. இந்த டிட்டர்மினனுடைய ஆன்சர் சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ் ஒரு சம் பார்த்தோம். அங்க ஒரு நோட்ஸ் கொடுத்து அந்த நோட்ஸ் தான் இங்க ஃபாலோ பண்ண போறேன். சரிங்களாம்மா? அப்ப நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த டிட்டர்மினனுடைய ரிசல்ட் கேட்கிறான். என்னது? செகண்ட் ரோவை நம்ம என்ன பண்ண போறோம்? சூஸ் பண்ண போறோம். செகண்ட் ரோல உள்ள கோஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர்ஸ், சரிங்களாம்மா? அப்போ கோஃபேக்டர்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் மைனர் எலிமெண்ட் வேணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் மைனர் எலிமெண்ட் முடிச்சிடும். அப்ப செகண்ட் ரோனா நான் வந்து ஃபர்ஸ்ட் மைனர் எலிமெண்ட் முடிச்சிடறேன். மைனர் எலிமெண்ட். ஸோ மைனர் எலிமெண்ட் என்ன சொல்லலாம் நம்ம? ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோனால M21 வேணும், அடுத்து M22 வேணும், அடுத்து M23 வேணும். ஸோ நீங்க டைரக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்களாமா? சரி, M21மா சொல்லுங்க பாப்போம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அதை ஹைட் பண்ணிட்டு வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் ரிசல்ட்? சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் ரிசல்ட்? இந்த 2 இருக்கக்கூடிய இந்த ரோ, இந்த காலத்தை ஹைட் பண்ணிருங்கம்மா. மீதி இருக்கிறது 3 3s are 9 minus 8 2s are 16. -10 வருமா? -7 தானே வரும். செக் பண்ணி பாருங்கம்மா. 3 3s are 9, 8 2s are 16. ஓகே தானே? அடுத்து M22 சொல்லுங்கம்மா. M22 செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஹைட் பண்ணிருங்கம்மா. ஆன்சர் 3 5s are 15 minus 1 8 is 8. 15 இருந்து 8 கழிச்சா ஆன்சர் இஸ் 7. வெரி குட். 2 3 சொல்லுங்கம்மா. 2 3 செகண்ட் ரோ தேர்ட் காலம் ஹைட் பண்ணுங்க. ஆன்சர் 5 2s are 10 minus 1 3 is 3. so answer is 7. அப்போ மைனர் எலிமெண்ட் முடிஞ்சுச்சுமா. இப்போ நமக்கு கோஃபேக்டர்ஸ் வேணும், அப்படிதானே? ரைட்டிங் பண்ணுவோம். கோஃபேக்டர் Cij is equal to -1 power i plus j into Mij. சரிங்களாமா? இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல நான் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறேன், பார்த்துட்டே வாங்க. ஸோ கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா நான் C21 C22 C23. இப்போ இந்த செகண்ட் ரோல வரக்கூடிய சைன் தான் முக்கியமா. ஸோ என்ன சைன்னா வரும் செகண்ட் ரோக்கு? மைனஸ் பிளஸ் மைனஸ். சரிதானமா? மைனஸ் பிளஸ் மைனஸ். ஓகேவாமா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. மைனஸ் இருக்குதா? இங்க ஒரு மைனஸ் இருக்குதா? ஸோ மைனஸ் ஆன்சர் +7. சரியாமா? C21 +7. ஓகேவா? வெரி குட், சூப்பர். அடுத்து பிளஸ் இருக்குதா?
இங்கே பிளஸ். அப்ப C22 + 7. அடுத்து மைனஸ் இருக்குதா, இங்க நமக்கு பிளஸ். ஆன்சர் -7. முடிஞ்சிச்சாமா? அப்ப என்ன பண்ணியாச்சு, C21 C22 எல்லாம் முடிச்சாச்சுமா. அப்போ அவன் சொல்றது செகண்ட் ரோ வச்சு கேட்டிருக்கான். அப்ப என்ன பண்றேன், டிட்டர்மினன்ட் ஃபார்முலா போடுற பாருங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஃபார்முலா என்னன்னா, செகண்ட் ரோல உள்ள எலமெண்ட்ஸ், செகண்ட் ரோல A21 அடுத்து பிளஸ் A22 அடுத்து பிளஸ் A23. அப்போ அதில் உள்ள எலமெண்ட் அதனுடைய கோஃபேக்டர்ஸ், இந்த இடத்த கோஃபேக்டர்ஸ் நீங்க கேபிட்டல் ஏன்னு சொல்லுவீங்க, நான் சின்னு போட்டிருக்கேன். ஸோ எது போட்டாலும் ஒண்ணுதான். ஸோ எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். கேபிட்டல் ஏ போட்டுக்கிறேன். ஸோ கேபிட்டல் A21, கேபிட்டல் A22, கேபிட்டல் A23. இந்த விஷயம் புரியுதா பாருங்க. நேற்று சொன்னேன், ஒரு டிட்டர்மினனோட ஆன்சர் வேணும்னா அந்த எலமெண்ட் அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி படிச்சோமா. இப்போ உங்க மல்டிப்ளை பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு A21 ஆன்சர் 2 இன்ட்டு A21 ஆன்சர் இஸ் 7. அதாவது இஸ் கால்ட் அஸ் கோஃபேக்டர். இது வந்து கேபிட்டல் A21, இது வந்து கேபிட்டல் A22, இது வந்து கேபிட்டல் A இஸ் கால்ட் அஸ் 23. இது வந்து கோஃபேக்டர்ஸ். நான் வந்து கோஃபேக்டர்ஸ் சின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு புக்கில் என்ன கொடுத்தேன், ஏன்னு கொடுத்தேன், ஒன்று இல்லை. சரிங்களா? பிளஸ் A22 ஆன்சர் இஸ் 0 இன்டு கேபிட்டல் A22 வந்து 7மா. பிளஸ் A23 ஆன்சர் 1 இன்டு கேபிட்டல் A23 வந்து -7மா. ஆன்சர் 2 7s are 14 பிளஸ் இதனுடைய ஆன்சர் 0, இதனுடைய ஆன்சர் -7. ஸோ ரெண்டையும் நீங்க கழிச்சிங்கன்னா ஆன்சர் நமக்கு +7. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புக் பேக் ஆன்சர் செக் பண்ணிக்கங்கம்மா. யூசிங் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் எலமெண்ட் தேர்ட் காலம். கவனிக்கணும், தேர்ட் காலம். ஸோ தேர்ட் காலத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க, இதனுடைய ஆன்சரை நீங்க கொண்டு வர போறீங்கம்மா. தேர்ட் காலம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தேர்ட் காலங்கிறது யாருன்னா, ஸோ இவங்க தான் தேர்ட் காலம். தெரியுதாமா? ஸோ இவங்க தான் நமக்கு தேர்ட் காலம். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், டிட்டர்மினன்ட் ஆன்சரை கண்டுபிடிக்க போறேன். மைனர் எலிமெண்ட் போடலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் M. ஸோ தேர்ட் காலம்னால 3 1 கண்டுபிடிக்கணும். அடுத்து M 3 2 கண்டுபிடிக்கணும். அடுத்து கரெக்டாக சொல்றேன்னா M 3 1 3 2 வருமா, வருமாமா? இது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் அப்படிதானே. அப்போ 1 3 அப்படிதானே. அப்போ இந்த என்ன வராது, 3 1 வராது, 1 3. சரிங்களாமா? ஓகே, பாருங்க எப்படி எழுதணும், M13. ஏன்னா இந்த Y ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், இதுங்கிறது எங்க இருக்குது, செகண்ட் ரோ தேர்ட் காலம், அடுத்து M33 தேர்ட் ரோ தேர்ட் காலம். புரியுதா பாருங்கம்மா? நான் சொல்றது புரிஞ்சுச்சா? 1 3 2 3 3 3. இதுதான் நமக்கு என்னது, இந்த மூணாவது காலத்தை குறிக்குது. சரிங்களாமா? ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1 3 ஓட ஆன்சர் யாருமா? 1 3 ஓட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஹைட் பண்ணிருங்கம்மா. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? பொறுமையா பார்த்து சொல்லுங்க. 1 into Z minus 1 into Y. அப்போ Z minus Y செக் பண்ணுங்கம்மா. வெரி குட், சூப்பர். அடுத்து M23 சொல்லுங்கம்மா. 2 3 செகண்ட் ரோ and தேர்ட் காலம் கட் பண்ணிருங்கம்மா. செகண்ட் ரோ கட் பண்ணிருங்க, தேர்ட் காலத்தை கட் பண்ணிருங்க. வாட் இஸ் ஆன்சர்மா? Z minus X. ஓகே தானேமா? வெரி குட்மா. அடுத்து தேர்ட் ரோ தேர்ட் காலம் கட் பண்ணிருங்கம்மா. கட் பண்ண என்னமா ஆன்சர் வரும்? தேர்ட் ரோ தேர்ட் காலம். எஸ், Y minus X. வெரி குட்மா, சூப்பர். இப்போ இதுக்கான சைன் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இங்க என்ன சைன் வரும்? ஸோ இது பிளஸ் மைனஸ், இது பிளஸ். அப்ப இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். இது மூணாவது காலத்துக்கானது. ஞாபகம் இருக்குதா? மூணாவது காலத்துக்கானது. வெரி குட்மா. இப்போ நான் டைரக்டா எழுதுறேன். C13க்கு என்ன வேல்யூ, C23க்கு என்ன வேல்யூ, C33க்கு என்ன வேல்யூ.
போடலாமா? எம் C13க்கு பிளஸ், அப்போ இது பிளஸ்ஸால பெருக்கிடுங்க. ஆன்சர் என்ன வரும்? அப்படி வச்சுக்கலாம், இசட் மைனஸ் ஒய்னே வச்சுக்கலாம். அடுத்து 2 3 இது மைனஸால பெருக்கிங்க. மைனஸால பெருக்குனா எக்ஸ் மைனஸ் இசட், இது மைனஸால பெருக்கிட்டோமா? மைனஸால பெருக்குனா இசட் வந்து மைனஸா போயிடும், எக்ஸ் வந்து பிளஸ்ஸா போயிடும். எக்ஸ் வந்து பிளஸ்ஸா போயிடும். ஓகே தானேமா? வெரி குட். மூணாவது இது பிளஸ்ஸால பெருக்கணும், அப்படி வரும், ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுடலாம். ஓகே தானேப்பா? எல்லாம் முடிஞ்சிச்சா? இப்போ நமக்கு என்ன வேணும்? டெல் வேணுமா இல்லையா? ஸோ டெல்லுடைய ஃபார்ம்ல என்ன சொல்ல போறீங்க? இது வந்து நமக்கு மூணாவது காலம். அப்போ இதனுடைய ஃபார்முலா டெல் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்ம் மூணாவது காலத்துல? ஸோ A13 பிளஸ் A23 பிளஸ் A33 இதனுடைய கோஃபேக்டர்ஸ் கேபிட்டல் A13 கேபிட்டல் A23 கேபிட்டல் A33 இந்த மூணு பெருக்கணுமா? ஸோ இங்க அப்ளை பண்ணி காட்டுற பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் 13 உடைய ஆன்சர் யாருமா? del is equal to கீழே எழுதுறமா? del is equal to A13 ஆன்சர் y z மா, y z into A13 ஆன்சர் z minus y, z minus y plus A23 ஆன்சர் z, z x மா into A23 உடைய ஆன்சர் x minus z மா plus A33 ஆன்சர் x y மா into A33 உடைய ஆன்சர் y minus x மா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா பாருங்கம்மா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ நான் என்ன பண்றேன், உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுவோமா? சரி, உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணா ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு ஒய் இசட் ஸ்கொயர், ஒய் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட் பிளஸ் இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. இசட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் எக்ஸ்மா. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஓகே, உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணது புரிஞ்சிச்சாமா? உள்ள மல்டிப்ளை பண்ணது புரிஞ்சிச்சா? ஓகேமா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டூ ஸ்டெப்ல இருந்து டெல் இஸ் ஈக்குவல் எதெல்லாம் காமனா இருக்குது? ஒய் ஒய் காமனா இருக்குதா? இசட் இசட் காமனா இருக்குதா? ஸோ ஒய் இசட்டை நீங்க காமனா வெளியே எடுத்துருங்கம்மா. ஸோ ஒய் இசட்டை காமனா எடுத்தீங்கன்னா ஸோ மீதி இங்கு இசட் இருக்கும், இங்க மீதி பேலன்ஸ் வந்து ஒய் இருக்குமா? அப்ப இசட் மைனஸ் ஒய் வரும். அடுத்து இந்த இடத்துல இசட் ஸ்கொயர் எக்ஸ்ல இருந்தும் இந்த ரெண்டுக்கும் அதுல பாருங்க, இந்த ரெண்டுக்கும் காமனா நீங்க மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்துருங்கம்மா. மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்துருங்க. மைனஸ் எக்ஸ் வெளியே எடுத்தா இங்க நமக்கு பிளஸ் இசட் ஸ்கொயர் வரும், இங்க நமக்கு மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். மறந்துடக்கூடாது, நான் மைனஸ் எக்ஸை தான் வெளியே எடுக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணது நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். அடுத்து இந்த இசட் எக்ஸ் ஸ்கொயருக்கும் அண்ட் இந்த டேர்முக்கும் காமனா நான் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுத்துருங்க. மீதி இங்க யார் இருப்பாங்க? இசட் இருப்பாங்க. இங்க மீதி யார் இருப்பாங்க? ஒய் இருப்பாங்க. புரியுதா பாருங்கம்மா? எல்லாத்துலயும் ஒய் அசம், எல்லாத்துலயும் இசட் ஒய் அப்படி இருக்க மாதிரி பண்ணுங்க, எடுத்துக்கங்க. இப்ப அடுத்த ஸ்டெப் டெல் இஸ் ஈக்குவல் டு ஒய் இசட், இங்க இசட் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ், இதை ஃபார்முலா அப்படி பிரிச்சிருங்கம்மா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா இசட் பிளஸ் ஒய் இன்டு இசட் மைனஸ் ஒய். சரிங்களா? மீதி வந்து பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்க இசட் மைனஸ் ஒய். இந்த எல்லா இதுலயும் காமனா இசட் மைனஸ் ஒய் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் காமனா இசட் மைனஸ் எடுத்துருங்கம்மா. அப்ப டெல் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஒய் நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே எடுத்துட்டீங்க. ஸோ வெளியே எடுத்தீங்கன்னா மீதி யார் இருப்பாங்க? ஒய் இசட், இங்க மைனஸ் எக்ஸ் இன்டு இசட் பிளஸ் ஒய் இருப்பாங்க, இங்க பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருப்பாங்க. சரியாமா? இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருப்பாங்க. புரியுதாமா? இப்ப மறுபடியும் என்ன பண்ணுங்க, இந்த இசட் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப டெல் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஒய்மா இன்டு
ஒய் இசட் இந்த எக்ஸை உள்ள பெருக்கிடுங்கம்மா. பெருக்குனா உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் இசட் வரும். மைனஸ் இங்கே என்ன வரும்னா எக்ஸ் ஒய் வரும் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டுக்குமே காமனா இசட் எடுக்கலாமா? இந்த ரெண்டுக்குமே காமனா எக்ஸ் எடுக்கலாமா? அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஒய் இன்ட்டு இங்க நான் யாரை காமனா எடுக்க போறேன்னு சொன்னேன்? இதுல இசட் காமனா எடுங்க. இசட் காமனா எடுத்தா ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இங்க பிளஸ் எக்ஸ் காமனா எடுங்க. பிளஸ் எக்ஸ் காமனா எடுத்தா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வரும். சரியாமா? ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ என்ன பண்ற பார்த்துட்டு வாங்க. இந்த ரெண்டுக்கும் காமனா வர மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கனால இங்க இருந்து எக்ஸ் மைனஸ் ஒய் எடுக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? இதுல டெல் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஒய் இருக்குதாமா? நல்லா கவனிங்க. இதுல இருந்து ஒரு மைனஸ் நான் காமனா எடுக்கிறேன். அப்ப இங்க இருந்து ஒரு மைனஸ் காமனா எடுத்தா மைனஸ் வருமாமா? மைனஸ் செட்னா எக்ஸ் வந்து பிளஸ் ஆகும், ஒய் வந்து மைனஸா போயிரும், மறந்துடாதீங்க. பிளஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். சரியாமா? இப்போ இந்த ரெண்டுக்குமே காமனா எக்ஸ் மைனஸ் ஒய் காமனாக வெளியெடுத்துப்படலாமா? அப்ப ஆன்சர் இசட் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யை காமனா எடுத்தா இங்க எக்ஸ் மைனஸ் இசட்னு வரும். சரிங்களாமா? இப்போ உங்களுக்கு இன்னும் புக் பேக் ஆன்சர் கொண்டு வரதுக்காண்டி ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரு மைனஸை காமனா எடுக்கிறோமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து மைனஸை காமனா எடுத்தா ஒய் வந்து பிளஸ்ஸா போயிடும், இசட் வந்து நமக்கு மைனஸா போயிடும். செகண்ட் இது அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்ல இருந்து ஒரு மைனஸை காமனா எடுங்கம்மா. அப்போ மைனஸ் காமனா எடுத்தா இசட் வந்து பிளஸ்ஸா போயிடும், எக்ஸ் வந்து மைனஸா போயிடும். இப்போ இந்த மைனஸையும் நீங்க பெருக்குனீங்கன்னா நமக்கு பிளஸ்ஸா போயிருமா? அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒய், அடுத்து ஒய் மைனஸ் இசட், ஸோ அடுத்து இசட் மைனஸ் எக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். இது வரைக்கும் புரிஞ்சா பாருங்கம்மா. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சம் தான். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால நல்ல தெளிவாக என்ன பண்ணுங்க, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த இடத்துல யாரை காமனா எடுக்கணும், எந்த இடத்துல மைனஸை காமனா எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சம் புரிஞ்சுதாமா? ஸோ நீங்க இந்த சம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, மறந்துடாதீங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நல்ல தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் எந்தெந்த இடத்துல யார் யாரை காமனா எடுக்கணும், எங்க கொண்டு எந்த டைம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இது நல்லா புரிஞ்சுச்சா இந்த சமயமா? சம் புரிஞ்சுச்சாமா? நல்லா தெளிவா புரிஞ்சுச்சா? ஓகேமா, அல்ஹம்துலில்லாஹ். சூப்பர்மா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன், இந்த எக்ஸசைஸ் நமக்கு முடிய போதுமா? ஓகே ஃபைன். எஸ், கொஸ்டின் நம்பர் 5மா. ஸோ ஒன் வேர்ட். Question number 5 is a one word. So one word நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சொல்லுங்க பாப்போம், what is the answer for this? ஒரு டெல்லோடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. aij is the cofactor of small aij. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? கேபிட்டல் aij அப்படிங்கிறது ஸ்மால் aij ஓட என்ன சொல்றாங்க? கோஃபேக்டர்னு தெளிவா சொல்லிட்டாங்கம்மா. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மினன்ட் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டோம். நீங்க எந்த எலிமெண்ட் எடுக்கிறீங்களோ அதனுடைய கோஃபேக்டர்ஸ் பக்கத்துல இருந்தாதான் டெல் கிடைக்கும். அப்படிங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் A11 அதனுடைய கோஃபேக்டர்ஸ் கேபிட்டல் A11 இருக்கணும். அப்ப இது கிடையாது, இது தப்பு, இது வராது. இங்க பாருங்க, A11 A12 A21 மாறிட்டா, அப்ப இதுவும் கிடையாது, தப்பு, இதுவும் கிடையாது, தப்பு. அடுத்து A21 இங்க A11, சோ இதுவும் கிடையாது, இதுவும் தப்பு. அப்ப இங்க பாருங்க, A11 A11, அடுத்து A21 A21, A31 A31. அப்ப ஆப்ஷன் யாரா இருப்பாங்க? டியா இருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு டெல்லோடைய ஆன்சரை கொடுக்கும். புரியுதாமா? இது எத்தனாவது காலம் சொல்லுங்க பாப்போம். இது வந்து A11 A21 A31. இது வந்து ரோவை குறிக்குதா, காலத்தை குறிக்குதா? ஸ்மால் ஏ சொல்றோம்லாமா, ஸ்மால் A11, ஸ்மால் A21, ஸ்மால் A31. இது எத்தனாவது ரோ அல்லது எத்தனாவது காலம்? எத்தனாவது ரோ, எத்தனாவது காலம்?
சொல்ல முடியுமா? A11 இங்கே தானே இருக்கும், A11. அடுத்து A2 எங்க இருக்கும், செகண்ட் ரோ. A21 அடுத்து A31, A31. எஸ், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இங்க செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ திஸ் கால்டு என்ன காலத்தை வச்சு எக்ஸ் பண்ணியிருக்காங்க, காலம் 1 வச்சு பண்ணியிருக்காங்க. காலம் 1 வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களாமா? சரிங்களாமா? புரியுதா இல்லையா? அப்ப ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சுக்க முடிஞ்சாமா? ஓகே தானேமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அடுத்து நம்ம என்ன டாபிக் படிக்க போறோம்?